சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட மூவி தான் வேட்டையன். இந்த படத்தோட டீசரை ரீசெண்டா ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. டீசர் ஓகேவா இருந்தது. ஆனா நெகட்டிவா தெரிஞ்சது அமிதாப் பச்சனுக்கு நம்ம பிரகாஷ் ராஜ் வாய்ஸ் ஓவர் கொடுத்தது தான். அதை இப்போ சேஞ்ச் பண்ணிட்டாங்களாம். நம்ம அமிதாப் பச்சனுக்கு இவரோட தமிழ் டப்பிங் ஏஐலே கொண்டு வர போறாங்களாம். இந்த ஐடியா செம. அக்டோபர் 10 வேட்டையன் படத்தை தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் பண்ண போறாங்க. அக்டோபர் 2 நியூ ட்ரெய்லர் வரப்போகுது வேட்டையன் படத்திலிருந்து. அடுத்ததா 96 ஒரு சூப்பரான படத்தை டைரக்ஷன் பண்ணவர் தான் பிரேம்குமார். இவரோட நெக்ஸ்ட் மூவி தான் மெய்யழகன். கார்த்தி, அரவிந்த் சாமி, ஸ்ரீதிவ்யா இவங்கெல்லாம் சேர்ந்து நடிச்சிருக்காங்க. இந்த மெய்யழகன் படத்தோட ட்ரெய்லர் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ட்ரெய்லர் சூப்பராக இருக்கு. இந்த படத்துக்கு ஒரு நல்ல எதிர்பார்ப்பு கிரியேட் பண்ணியிருக்கு இந்த மெய்யழகன் ட்ரெய்லர். மெய்யழகன் படத்தை இந்த வாரம் வெள்ளிக்கிழமை தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் பண்ண போறாங்க. அடுத்ததா நம்ம எஸ்கே ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிற படம் தான் கொட்டுக்காளி. இந்த படம் எதிர்பார்த்த அளவுக்கு போகல. இது ஒரு ஃப்ளாப் மூவி தான். ஆனால் படத்தை கொஞ்சம் பேர் பிடிச்சிருந்தது, கொஞ்சம் பேருக்கு பிடிக்கல. கொட்டுக்காளி படத்தை இன்னைக்கு ஓவர்சீஸில் இருக்கிற அமேசான் பிரைமில், அதுவும் யூகேல மட்டும் ப்ரீமியர் பண்ணியிருக்காங்க. இந்த வாரம் வெள்ளிக்கிழமை ஓவர்சீஸில் சிம்பிளி சவுத்லேயும் இந்தியாவில் அமேசான் பிரைம்லேயும் கொட்டுக்காளி படத்தை அமேசான் பிரைமில் ப்ரீமியர் பண்ண போகிறாங்க. நம்ம மிர்ச்சி சிவாவோட மூவி தான் சுமோ. இந்த படம் இது வரைக்கும் 5 இயர்ஸ் மேலே ஆச்சு ஷூட்டிங்லாம் கம்ப்ளீட் பண்ணி, படத்தோட மொத்த ஒர்க்கும் கம்ப்ளீட் பண்ணி ஃபைனலாக இந்த 2024 அக்டோபர் மாதம் சுமோ படத்தை தியேட்டர்ஸில் ரிலீஸ் பண்ண போகிறோம்னு அஃபிஷியலாக சொல்லி ஒரு நியூ போஸ்டரும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. மோஸ்ட்லி அக்டோபர் 3rd வீக்கில் இந்த சுமோ படத்தை தியேட்டர்ஸில் ரிலீஸ் பண்ண அதிகமான சான்சஸ் இருக்குது.